ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் நியூ கொடுத்து நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வித் அண்ட் நைட் செட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கீபோர்டில் டீ கொடுத்து டைப் டூல் எடுத்து போல்டான வேண்டிய ஃபோன் செலக்ட் பண்ணாலும் போல்டான ஃபோன்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணின ஃபெசிலா சான்ஸ் இந்த டிக் சிம்பிளை கொடுத்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச வேர்டும் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜிஹெச்னு கொடுக்க இந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி ட்ராக்கிங் கொடுத்துக்கோங்க. அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வரும். இப்போ கண்ட்ரோல் டீ கொடுத்து மறுபடியும் நான் ரீசைஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் செலெக்ஷன் வந்த பிறகு மூவ் டூல் செலக்ட் பண்ணி ஹாரிசான்டல் சென்டர் வெர்டிக்கல் சென்டர் கொடுத்துவோம். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் கொடுத்துவோம். ஓகே, இப்போ நான் இந்த ஃபர் இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கொள்வேன். இந்த ஃபர் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து போய் செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ட்ராக் பண்ணி போனால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அவைலபிள் ஆகிக்கும். இப்போ இதை ஒரு எழுத்துக்கு ஏற்றாப்புல மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஷிஃப்ட்டோட. இப்போ இதிலே ஒரு டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கும் போது ஹோல்ட் கீயோட ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட்டோட இப்படி ட்ராக் பண்ணினா ஈவனாக இப்படியே வச்சுக்கொள்ளலாம். அரோ கீஸால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த 2 லேயரையும் கண்ட்ரோலோடு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுத்து இந்த 2 லேயரையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் லேயர் செலக்டில் இருக்கும்போது இந்த டெக்ஸ்ட் லேயரோட தம்ப்நெயிலை கண்ட்ரோலோட கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எழுத்தோட செலெக்ஷன் லோட் ஆகுது. இப்போ அந்த ஃபர் இமேஜ் செலக்ட் ஆகிக்கும்போது கீழே மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாஸ்க் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகி, ஆனால் அந்த ஃபர் எஃபெக்ட் தான் பண்ணணும். அதுக்கு கீபோர்டில் பி கொடுத்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் லெகசி ப்ரஷ் ஃபோல்டர்ஸ் எடுக்கணும். இந்த லெகசி ப்ரஷ் ஃபோல்டர் எப்படி எடுக்கணுமெண்டா இந்த செட்டிங்கும் போங்க. இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லெகசி ப்ரஷஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொடுத்து சுற்றி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த லெகசி ப்ரஷஸ் ஃபோல்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணி டிஃபால்ட் ப்ரஷஸ்குள்ளிக்கு கிராஸ் ப்ரஷ்ஷை தான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இதில் இந்த டியூன் கிராஸ் ப்ரஷஸை டபுள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் மாஸ்க் செலெக்ஷன் இருக்கணும். அது மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கணும். இதில் நான் டெக்ஸ்ட் கொடுத்து இந்த கலரை ஸ்விப் பண்ணிக்கொள்ளுது. ஒயிட் கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுட்டு அதே மாதிரி பிளெண்டிங் மோட் நார்மல் ஒபாசிட்டி 100/100 ஸ்மூத்னஸ் தேவையில்லை. ப்ரஷ்ஷோட சைஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து இந்த ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணிக்கோங்க. நான் ஒரு 40 மட்டும் வச்சுக்கொள்வேன். இப்போ இந்த ப்ரஷ் செட்டிங்ஸ் பேனலை ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கலர் டைனமிக் டிக் அவங்கள ஆக்கிக்கோங்க. அப்போ தான் இதோட பிளெண்ட் ஆகுது மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ஷேப் டைனமிக்கில் இதில் ஆங்கிள் ஜிட்டர் ஆஃப்லிக்கு இதை டைரக்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்ளை பண்ண தனிக்கு அப்ளை பண்ணும்போது சேம் டிரெக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். தாறுமாறாக அப்ளை பண்ணால் அது நல்லா இருக்காது. நான் இதோட ரெசல்யூஷன் இன்னும் அதிகப்படுத்த அதுக்கு நான் கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்து 72 நான் 100 கொடுத்துக்கொள்வேன். இப்போ சேம் டிரெக்ஷனில் அப்ளை இந்த எட்ஜு விளங்காத மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க.
சேம் டிரெக்ஷனில் பண்ணுங்க. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் லேயரை அன்லாக் பண்ணிவிட்டு அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல் எடுத்து கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. இது அவங்களுக்கு பிடிச்ச 2 கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரையும் இந்த டெக்ஸ்ட் லேயரையும் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ண ஹோல் டைம் கண்ட்ரோல் T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுத்து ஹோல் டைம் ஷிஃப்ட்டையும் ஹோல்ட் பண்ணி சென்டரோட இப்படி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப் டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைல்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி செட்டிங் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேடோ பிளாக் கலர், பிளெண்டிங் மோட் மல்டிப்ளை, ஸோ ஸ்ப்ரெட் சைஸ் 10, 50 இன்ஸ்டன்ஸை நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த 25. சாரி, ஈட செட்டிங் இவ்வளோ தான். அடுத்தது பெவல் அண்ட் எம்போஸ். இதில் எல்லா செட்டிங்கை ரீசெட் பண்ண நான் இங்கே ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் ஸ்டைல் பெவல் டெக்னிக் ஸ்மூத் சாஃப்டன் அதிகப்படுத்திக்கோங்க ஃபுல்லாக. அப்போ தான் எட்ஜெல்லாம் சாஃப்டாகி. இந்த டெப்த்தும் சைஸும் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். உங்களுக்கு ஏற்றாப்புல மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைலைட் மோட் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஷேடோ மோட் ஓவர்லே இது ரெண்டுக்கும் நான் 80% கொடுத்துக்கொள்வேன். ஏன் நான் ஒரு 250 மட்டும் கொடுத்துக்கொள்வேன். ஓகே, இந்த செட்டிங் எல்லாம் இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டு ஓகே. ஸோ ஃபைனலி நாங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டான டுட்டோரியலை சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.